தெரிந்தும் அமைதியாக இருந்தால் தலை வெடிக்கும். வேதாளமே, நான் உன்னை விட மாட்டேன். மீண்டும் உன்னை பிடிக்கிறேன். விக்ரமாதித்தா, அந்த இளவரசியை யார் திருமணம் செய்ய வேண்டும்? வேதாளமே கேள். உயிர் கொடுத்தவன் தந்தை போலானவன், எலும்புகளை சேகரித்தவன் மகன் போலானவன். ஆனால் சாம்பலை காத்து அவளருகே இருந்தவன் கணவன் போல நடந்தான். ஆகவே அவனே அவளை மணக்க தகுதியானவன். சரியான பதில். ஆனால் நீ பேசிவிட்டாய் விக்ரமாதித்தா. நான் செல்கிறேன். வேதாளமே, நான் உன்னை விட மாட்டேன். மீண்டும் உன்னை பிடிக்கிறேன். அடடா, மீண்டும் பிடித்தாய். சரி விக்ரமாதித்தா, உன் பொறுமைக்காக நான் உனக்கு இன்னொரு கதையை சொல்கிறேன். நிபந்தனை நினைவில் இருக்கட்டும். ஒரு பிராமணருக்கு 4 மகன்கள் இருந்தார்கள். என் மகன்களே, நீங்கள் அனைவரும் கல்வி கற்று பெரிய அறிஞர்களாக ஆக வேண்டும். அப்பா, நாங்கள் கற்று திரும்பி வருவோம். பல வருடங்கள் கழிந்தன. நாம் பல திறமைகள் கற்றுவிட்டோம். இனி நாம் வீடு திரும்பலாம். எந்த எலும்புகளையும் முழு உடலாக அமைக்க முடியும். அதற்கு சதை மற்றும் தோலை உருவாக்க முடியும். நான் அதற்கு உயிர் கொடுக்க முடியும். இவர்களின் அறிவு மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் பகுத்தறிவும் வேண்டும். அது என்னிடம் உள்ளது. இவன் எதுவும் கற்கவில்லை. ஒரு நாள் அவர்கள் காட்டு வழியே நடந்து சென்றார்கள். இதோ ஒரு எலும்புக்கூடு. இதில் நம்முடைய திறமையை சோதிப்போம். இது ஒரு நல்ல சோதனை. சரி, ஆரம்பிக்கலாம். எல்லோரும் தயாரா? எலும்புகளை நான் அமைத்து விட்டேன். இதோ சதை மற்றும் தோல். நிறுத்துங்கள், இது சிங்கம். அமைதியாக இரு. உனக்கு எதுவும் தெரியாத அறிவில்லாதவன் நீ. மந்திரம் மூலம் உயிர் பெறுக. அந்த சிங்கம் மூவரையும் கொன்று விட்டது. ஒருவன் மட்டும் உயிர் தப்பினான். இந்த மூவரின் இறப்புக்கு உண்மையான காரணம் யார்? பதில் தெரிந்தும் அமைதியாக இருந்தால் தலை வெடிக்கும். இப்போது விக்ரமாதித்தன் என்ன செய்ய போகிறான்? இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த பகுதியில் தொடரும். காணத் தவறாதீர்கள்.